எனக்கு வலுவூற்றுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13 வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. மிகவும் அருமையான, எனக்கும் இது வசனம் ரொம்ப பிடிக்கும், அருமையான வசனம். இந்த புரிந்து கொள்ளணும்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். வில்மா அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை இருந்தாங்க. அவங்க 4 வயது சிறுமியா இருந்தப்போ அவங்களுக்கு போலியோ அட்டாக் ஆச்சு. அந்த பிள்ளையால நடக்க முடியாது, கால் செயல் எழுந்து போச்சு. அப்போ எல்லாரும் இந்த பிள்ளை இனி நடக்காதுன்ற ஒரு மாதிரி நெகட்டிவான விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த குழந்தையோட வில்மாவோட அம்மா, உன்னால முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால செய்ய முடியும் அப்படின்றத நீ டெய்லி ஜெபமா சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 வயது சிறுமி என்ன பண்ணியிருக்கிறா, இந்த ஜெபத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறா சின்னதுலேருந்து. அப்போ இந்த சொல்றது மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதற்காக தினந்தோறும் கால்களை நீட்டுவதும், அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுறது, காலை தரையில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, ஊனி நிற்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய ஆரம்பித்தா. அம்மாவுடைய ஜெபம், நம்பிக்கையின் வார்த்தை, இந்த பிள்ளையோட முயற்சி, இதெல்லாம் கடவுள் மேல நம்பிக்கை எல்லாமே ஒன்று இணைந்து என்ன பண்ண, அந்த பிள்ளை அப்படியே காலை ஊன்றி தரையில நிற்க ஆரம்பிக்கிறான். நிற்கிறவ என்ன செய்யறான்னா நடக்க ஆரம்பிக்கிறான், ஓட ஆரம்பிக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். போலியோ அட்டாக்காய் நடக்க முடியாத ஒரு பிள்ளை ஓடுதுன்னா பெரிய விஷயம். 1960 நடந்த ஒலிம்பிக்ல பத்தினா 3 தங்க பரிசு இந்த பிள்ளை பெற்றாலாம். அப்போ பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் இல்ல. இது ஓட முடியாது, நடக்க முடியாத ஒரு பிள்ளையால முடிஞ்சது. அப்போ அந்த பரிசை வாங்கின வில்மா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகம் என்னை பார்த்து சொன்னது, உன்னால முடியாது, உன்னால இது முடியாது என்று இந்த உலகம் என்னை பார்த்து சொன்னது. ஆனால் என் ஆண்டவரோ உன்னால இது முடியும் என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் சொன்னார். நான் நேரெடுத்து இந்த ஜெபம் தான் என்னை இன்னைக்கு நிற்க வைத்து, நடக்க வைத்து, ஓட வைத்து, இந்த பரிசை பெற வைத்தது என்று சொல்லி இந்த பிள்ளை சாட்சியாக சொன்னார். பாருங்க, இந்த உலகம், நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் யாருமே சரி கிடையாது. எப்படின்னா நம்மளை எல்லாருமே என்கரேஜ் பண்ணது இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. நல்ல மனசோடு நம்மளை வாழ்த்துறவங்க, நல்ல மனசோட பாராட்டுறவங்க, இல்லை நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே அந்த அளவுக்கு இல்லை. எல்லாரும் மனசு ஒன்று வச்சிருப்போம், வெளிப்படையாக வேற மாதிரி இருப்பாங்க. அப்போ வெளியரங்கமான ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே தவிர அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்றவங்களா தான் இருப்பாங்க. உன்னால முடியாது, இது செய்ய முடியாது, அது பண்ண முடியாது, ஏன் நீ இதெல்லாம் போராடுற, நீ ஒரு பொம்பளை பிள்ளை, நீ எது ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிற, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்மளை நெகட்டிவா சொல்லுவாங்க. ஆனால் உலகம் இப்படி நெகட்டிவா சொன்னாலும், எதிர்மறையா இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுகிறார். என்னால் இது முடியும், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய. அது எல்லாவற்றையும் நிறைய விஷயம் நீங்க போட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அப்படி என்றால் இந்த உலகத்தை பார்த்து நாம சொல்ல, என்னால் முடியும், முடியாதுன்றதுல என்னால் முடியும், அந்த மாதிரி ஒரு எதிர்நீச்சலோடு நீங்கள் வாழுங்கள். இந்த ஒரு துடிப்புடைய இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்காமல் நேர்மறையான வார்த்தைகளை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.